ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவரோட விவசாய நிலத்தில் விளைஞ்ச பொருள் எல்லாத்தையும் சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு கழுதை வாங்கலான்னு முடிவு செஞ்சார். அதனால் சந்தைக்கு போயிட்டு ஒரு நல்ல கழுதையாக விலை கொடுத்து வாங்கினார். காட்டு வழியாக அவர் தன்னோட வீட்டுக்கு நடந்து போகிறப்ப 3 திருடங்க அந்த விவசாயியை பார்த்தாங்க. அவர்கிட்ட இருந்த அந்த கழுதையை எப்படியாச்சும் திருடிடணும்னு முடிவு செஞ்சாங்க. ஆனால் அந்த நாட்டை ஆண்ட ராஜா ரொம்ப கண்டிப்பாக இருந்தார். திருடர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தண்டனை கொடுப்பாரு. அதை நினச்சி 3 திருடங்களும் ரொம்ப பயந்தாங்க. இருந்தாலும் திட்டம் போட்டு அந்த விவசாயியை ஏமாத்த நினச்சாங்க. அப்போ தான் கழுதை திருடு போனதை ராஜா கிட்ட போய் சொல்ல மாட்டார், நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சாங்க. வெயில் ரொம்ப இருந்ததுனால ஒரு மரத்தடியில் படுத்து ஓய்வு எடுக்கலான்னு ஆரம்பித்தார் அந்த விவசாயி. அப்போ ஒரு திருடன் அவர் கூடவே ஓய்வு எடுக்கிற மாதிரி நடித்தான். அப்படியே விவசாயிக்கிட்ட கொஞ்சம் பேச்சும் கொடுத்தான். இந்த காட்டில் மிருகங்க மாதிரி உருமாறுற ராட்சசன் இருக்கானாமே, அவனை பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் சொல்கிறான். அதை கேட்ட விவசாயி நம்பாமல் சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டார். கொஞ்ச நேரத்தில் அந்த விவசாயி தூங்க ஆரம்பித்தார். அப்போ இன்னொரு திருடன் அங்கே வந்து கழுதையை கட்டியிருந்த கயிற்றை கழட்டி தன்னோட கழுத்தில் மாட்டிக்கிட்டான். இன்னொரு திருடன் என்ன பண்ணான், அந்த கழுதையை வேறு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூக்கத்தில் இருந்த விவசாயி அந்த திருடனை எழுந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு கழுதைக்கு பதிலாக ஒரு மனுஷன் இருக்கானே அப்படின்னு சத்தம் போட ஆரம்பித்தார். உடனே பக்கத்தில் இருந்த திருடன், அடடா இதுதான் அந்த ராட்சசம் போல இருக்கு, மனுஷங்க மாதிரி உருமாற ராட்சசம் போல இருக்கு, வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் அந்த திருடன். விவசாயியும் பயந்து வேறு பக்கம் ஓட ஆரம்பித்தார். விவசாயி போனதுக்கப்புறமா தங்களோட புத்திசாலித்தனத்தினால விவசாயியை ஏமாத்தின 3 திருடங்களும் அந்த கழுதையை சந்தையில் விற்று பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க.